நெகட்டிவ் மூலமாக சர்வே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தேவை இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷன், வியூஸு, ட்விட்டர் வேறு பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூட பேமெண்ட்டு, நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது. நான் வந்து இந்த அசோசியேஷன் மீட்டிங்லாம் எப்பாவது அட்டென்ட் பண்ணுவேன் எங்களுடைய காம்ப்ளெக்ஸில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது பிறகு ஒரு இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே எந்தளவு யூடியூபுடைய தாக்கம் இருக்குன்னா அவங்க உண்மையை நம்புகிறாங்க. அதை அந்த யூடியூப் சேனல் அவர் எப்படி சொன்னார், இந்த யூடியூப் சேனல் அவர் பேசினார், இந்த நடிகை பற்றிலாம் எனக்கு கேட்குறாங்க. சார் அது மாதிரி அந்த அவங்கள பற்றி இது சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. பொய்யை வந்து உண்மையாக்கிடுறாங்க. ஓகே, அதில் வந்து எந்தளவு உண்மையாக்கிறாங்கன்னா, ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள டிவோர்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். அதாவது அவங்க நினைப்பே இருக்குது அதை டிவோர்ஸ் பண்ணணும், ஆனால் அவங்க டிவோர்ஸே பண்ண வச்சிருவாங்க போல இருக்குது. அந்தளவு வந்து இது பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு நடிகர் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு நடிகர் இப்போ தான் நினச்சிட்டு இருப்பார் நம்ம ஒரு 40 கோடி கேட்கலாமான்னு. அவருக்கு இவங்க சொல்லியே கொடுத்துட்றாங்க 60 கோடி கேளு, 70 கோடி கேளு அப்படின்னு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல இவங்களாம் சொல்கிறாங்களே 60-70 கோடி, 2 பேர் பேசிட்டாங்க, நம்மளும் 60 கோடி கேட்போம். காலேஜ் வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 18%, அதாவது 3rd பிக்கஸ்ட் பார்ட்டியாக விஜய் சாரோடைய பார்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கிறதுன்னு அந்த போல் மூலமாக தெரியுது. அதுவும் நீங்கள் யார்கிட்ட போல் பண்ணுறீங்கன்னா, யூத்து கிட்ட பண்ணீங்கன்னா எல்லாரும் விஜய் சார் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எழுச்சி நாயகனாக மாறி இருக்கு. அதுதான் ஜனநாயகன் டைட்டில் வச்சுருக்காரு. எழுச்சி நாயகனா கண்டிப்பாக இந்த 1 இயரில் அவருக்குன்னு ஒரு வேவ் வந்திருக்கு, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒரு எழுச்சியா அப்படின்றத நம்ம காலம் சொல்லும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்லனா, அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கல அரசியல், இப்போ தான் இறங்க போகிறாரு. இந்த படம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பிஸ்னஸ் பண்ணோம் ஜனநாயகன். அதில் வந்து ஓடிடி நிறுவனங்களோட சேர்ந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ரிலீஸ் டேட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். விஜய் சார் வந்து இதை ஜனவரிக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. அவர் பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிடறாரு. மார்ச்சோட அவரோட ஷூட்டிங் முடியுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது பிறகு ரிலீஸ் டேட் உங்கள் டெசிஷன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நிறைய பேர் படத்தை ஓட வைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு குரூப் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எந்த படமாக இருந்தாலும் சரி, விஜய் சார், சூர்யா சார், எந்த படம் இருந்தாலும் ஒரு குரூப். அந்த குரூப் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? ஒரு ப்ரொடியூசர் டாக்ஸிக்கான ஒரு உலகம். ஒன்று சொல்லுங்க இல்லைங்க, இது வந்து நெகட்டிவ் மூலமாக சர்வே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தேவை இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷன், வியூஸு, ட்விட்டர் வேறு பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூட பேமெண்ட்டு, நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது. எவ்வளோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துல உங்களுக்கு பேமெண்ட் வருது. அப்போது எது என்கேஜ்மெண்ட் பண்ணணும்? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதாவது அக்ரெசிவாக ஒன்று பண்ணணும். அக்ரெசிவ்னா அர்த்தம் நெகட்டிவாக ஸ்ட்ராங்கான கமெண்ட்ஸு போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல வச்சிங்களேன், உங்களுடைய போடுற போஸ்டெல்லாம் வந்து சாம்பார் மாதிரி இருக்கு வச்சுங்க. நான் சொல்ல சாம்பார்னா சிம்பிளாக யாருமே அதுக்கு லைக் கூட போட மாட்டாங்க, வியூஸே இருக்காது. ஏன்னா அவங்கள பற்றி இந்த ஆள் சும்மா ஏதோ போட்டுட்ருக்காரு, இது எதுக்கு போய் நம்ம வந்து படிக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டே இருக்காது. இப்போ எங்கேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ட்விட்டரில் இல்லை வச்சுங்களேன், ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாலேருந்து எங்கேஜ்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பேமெண்ட் இல்லை யூடியூப்லேருந்து. இப்போ எங்கேஜ்மெண்ட்டை வளர்க்கணுன்னா ஒரே வயசாக இருக்குது, தம்ப்நெயில் தான். நீங்கள் பண்ணுற தம்ப்நெயிலும் நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அதை எங்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. எல்லாரும் வந்து உள்ளே என்ன பார்க்குறாங்க, நெகட்டிவாக சொல்லியிருக்காரா, இவர் எப்படி சொன்னார் பார்ப்போம், என்ன நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன, ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே நெகட்டிவாக உடனே அதை என்ன சொல்லியிருக்காரு, அவர் எப்படி சொன்னார், இது உண்மையாக பொய்யான்றதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து இந்த அசோசியேஷன் மீட்டிங்கெல்லாம் எப்பாவது அட்டென்ட் பண்ணுவேன் எங்களுடைய காம்ப்ளெக்ஸில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது பிறகு ஒரு இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே எந்தளவு யூடியூபுடைய தாக்கம் இருக்குன்னா அவங்க உண்மையை நம்புகிறாங்க. அதை அந்த யூடியூப் சேனல் அவர் எப்படி சொன்னார், இந்த யூடியூப் சேனல் அவர் பேசினார், இந்த நடிகை பற்றிலாம் எனக்கு கேட்குறாங்க. சார் அது மாதிரி அந்த அவங்கள பற்றி இது சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா அப்படின்னு எனக்கு கேட்குறாரு. சார் இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேலை வெட்டி இல்லை, ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுறது, யூடியூப் வச்சு போட்டுட்டு போக வேண்டியதா, வாக் போகும்போது யூடியூப்பில் வந்து வரதெல்லாம் கேட்க வேண்டியது. நான் சொன்னேன் இதெல்லாம் கேளுங்க, டைம் பாஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் நம்புறீங்க அப்படின்னா, சார் எல்லாரும் 3-4 பேர் பேசினா அப்போ உண்மை தானே இருக்கும். இப்போ இங்கே எப்படி ஊடகங்களில் ஷார்ட்டேஜ் ஆஃப் கண்டென்ட் என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து அப்படி தூண்டி விட்டுருவாங்க ஒரு விஷயத்தை. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், த்ரிஷா அவர்கள் வந்து அரசியல் போகிறாங்க, சினிமா விட்டுட்டு போகிறாங்க, யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தாங்க, பல இன்டர்வியூ வந்துடுச்சு. அது பிறகு அவங்க அம்மாவை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என் பொண்ணு இவ்வளோ நடிக்க போகிறாங்க, அரசியலுக்குலாம் வரலன்னு. அந்த 2 நாளைக்கு எல்லாருக்கும் வியூஸ் எங்கேருந்து வந்தது, த்ரிஷான்ற மேட்டரில் உண்மையே இல்லாத நியூஸ். ஒரு உண்மை இல்லாத நியூஸை வந்து ஒருத்தர் ஆரம்பித்து இன்னும் 4 பேர் அவங்க என்ன சொன்னாங்க, அவர் சொல்லிட்டார்ல நம்மளும் சொல்லிவிடுவோம், யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போது ஒரு விஷால் அவர்களோட ஹெல்த்தை பற்றி ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன கமெண்ட்டை வச்சுக்கிட்டு பல பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால தான் லீகல் நோட்டீஸே கொடுத்துட்டாங்க. எப்படின்னா நந்தாவும் ரமணாவும் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அந்தந்த சேனல் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ஸாக பேசியிருக்காங்களோ. நான் கேட்க வர்றது, இந்த ஊடகங்களே எப்படி போயிட்டுருக்குன்னா, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று யாரோ சொல்லி காதில் வாங்கி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை உண்மை நம்பிட வேண்டியது. எல்லாரும் உடனே 4 வீடியோ பண்ண உடனே இந்த 4 வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க இது உண்மைதான், இது கண்டிப்பாக உண்மைதான் நினைக்கிறாங்க. இதுதான் சோஷியல் மீடியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே யாருமே
ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து சார் இப்படி சொன்னீங்களே அது பொய்யாம என்ன, நான் கேள்விப்பட்டு நான் சொன்னேன், என்னென்ன பண்ண முடியும்? நான் வந்து என்ன ப்ளேம் பண்ணாதீங்க, நான் கேள்விப்பட்டதானே சொன்னேன். யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் யார் உங்களுக்கு சொன்னா? இப்போ த்ரிஷா அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் யார் சொல்லணும்? த்ரிஷா சொல்லணும், இல்லை அவங்க அம்மா சொல்லணும். மூணாவது ஆள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ எந்த பேசிஸில் நீங்கள் சொன்னீங்கன்னு யாராவது கேள்வி கேட்குறாங்களா? கேள்வி கேட்க முடியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டதை சொன்னோம், எதுக்கு நீங்கள் இன்ட்ராகேட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. இப்போ என்ன ஆகிடுது, அதோட அந்த 2 நாள் டிஸ்கஷனில் எல்லாருக்கும் வியூஸ் கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் ஒரு டாக் அமைஞ்சிச்சு, ஒரு டாப்பிக்காக போச்சு. 2 நாள் கழிச்சு அது டை டவுன், அது டைடு. இப்போ அந்த 2 நாள் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்துச்சா இல்லையா, அவங்க வீடியோவுக்கு, அவங்களுடைய எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் கிடச்சிச்சா இல்லையா? ஸோ இப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியா உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா, எப்படியாவது ஒரு நெரேட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு நெரேட்டிவை உருவாக்கணும், ஒரு ஃபால்ஸான நெரேட்டிவ் உருவாக்கணும். அது படங்களை பற்றி இருக்கலாம், நடிகர்களை பற்றி இருக்கலாம், நடிகைகளை பற்றி இருக்கலாம். ஒரு நெரேட்டிவை நம்ம உருவாக்கி அதை பிம்பமாக உருவாக்கி பெருசாக இட்டுக்கட்டி அதை வந்து உண்மைன்னு நிரூபிச்சிடணும். இப்போது மக்கள்லாம் வந்து இன்னோசென்ட்டான மக்கள், இங்கே யாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு அது ஸ்கோப்பும் கிடையாது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது உண்மை தான் அப்படின்னு நம்பிடுறாங்க. நம்பினோடனே அது அப்படியே பிரதிபலிக்குது. பல விஷயங்கள் இந்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு டாக்ஸிக்காக போயிட்டு இருக்குன்னா, பொய்யை வந்து உண்மையாக்கிடுறாங்க. ஓகே, அதில் வந்து எந்த அளவு உண்மையாக்கிறாங்கன்னா, ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள டிவோர்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். அதாவது அவங்க நினைப்பே இருக்குது அதை டிவோர்ஸ் பண்ணணும், ஆனால் அவங்க டிவோர்ஸே பண்ண வச்சிருவாங்க போல இருக்குது. அந்தளவு வந்து இது பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு நடிகர் வந்து, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு நடிகர் இப்போ தான் நினச்சிட்டு இருப்பார் நம்ம ஒரு 40 கோடி கேட்கலாமான்னு. அவருக்கு இவங்க சொல்லியே கொடுத்துட்றாங்க 60 கோடி கேளு, 70 கோடி கேளு அப்படின்னு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல இவங்களாம் சொல்கிறாங்களே 60-70 கோடி, 2 பேர் பேசிட்டாங்க, நம்மளும் 60 கோடி கேட்போம், காசாக பணமாக கேட்க போகிறோம், கொடுத்தா வாங்கிக்கலாம். என்ன ஆகிடுது இப்போது நான் 50 கோடி கேட்க நினைக்கிறாரு. இப்போ நீங்களாம் சொல்ல ஆரம்பித்த பிறகு ஒரு 4-5 பேர் சொல்லிட்டா வச்சிங்களேன், இப்போ 60 கோடி கேட்குறாரு. ஒருத்தர் 60 கோடி சொன்னால் அடுத்த ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறாரு, இப்போ 80 கோடி கேட்குறாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. ஏங்க அதுவே வேலிட் பாயிண்ட் இல்லை, அதாவது ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இவர் 80 கோடி கேட்குறாரு. அடுத்து ஒருத்தர் போட்டார் பாருங்க இன்டர்வியூ, இப்போ 100 கோடி கேட்க ஆரம்பிச்சிட்டார் இந்த நடிகர் அப்படின்னு நினச்சேன். அப்போ ஆளுக்கு ஒரு நம்பர், ஏன்னா அதே நம்பரை சொல்லிட்டா காப்பி அடிச்ச மாதிரி ஆகிடுமா, அதனால் வேறு நம்பர் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நடிகர் நினைப்பாரு, அப்போ இவ்வளோ முக்கியமான ஆளுங்களாம் 100 கோடி சொல்லும்போது நம்ம கேட்கலாமே. அப்போ இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க பாருங்கள். இதுதான் நான் சொல்ல வர்றது, இண்டஸ்ட்ரி மொத்தமாக பாழாகிறதுக்கான காரணமே இப்படி எல்லாருமே அனுமானத்து மேலே. அனுமானா அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேட், அவர் அப்படி சொன்னாரா நம்ம இப்படி கேட்போம், நம்மளும் சொல்லிவிடுவோம். என்ன இருக்குது, இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்கன்னா, ஒரு நடிகர் சம்பளம் கேட்குறதுனா வெரிஃபை பண்ணணும், மேனேஜரை கேட்கணும், சார் இவ்வளோ இருக்கா இப்படி கேட்குறீங்க. பல பேர் அந்த யாரெல்லாம் அவங்களோட ட்ராவல் பண்ணுற ப்ரொடியூசர் கேட்கலாம், நடிகர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ப்ரொடியூசர் கேட்கலாம்ல, அவரோட பயணிக்கிற ஏதோ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சார் என்ன சார் சம்பளம் கேட்டார், இந்த மாதிரி பரவாயில்ல டாக் போயிட்டுருக்குன்னா அவங்க சொல்ல போகிறாங்க, இல்லைங்க அவ்வளோலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் வந்து தப்பாக தெரியும்ல, அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்கு யாருக்குமே டைம் இல்லை. இதே தான் சினிமா நடக்குது. சினிமா பொறுத்தவரை வந்த உடனே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அதை வந்து டாக்ஸிக்காக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம பெரிய என்கேஜ்மெண்ட்டை உருவாக்கணும்னா, நான் பாசிட்டிவாக சொன்னால் வராது, ஏன்னா அதோட முட்டுருவான். ஆனால் நெகட்டிவாக சொன்னால் பயங்கரமாக அதை வைரல் ஆக்கிட்டே இருப்பானுங்க, எல்லாருமே அதை கோட் பண்ணுவானுங்க, பேசுவானுங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி வளர்ந்துடுச்சு. அதனால் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியா பிகம் டாக்ஸிக். இந்த டாக்ஸிக் நடுவில் எப்படியும் சர்வை பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. அதை மீறி தான் அஜித் சார், விஜய் சார்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ தொழில் பெரிய டேமேஜ் பண்ணாலும் அவங்க அதை மீறி வளர்ந்துருக்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பின்னாடியே ஒருத்தர் ஃபோட்டோ இருக்குது, எம்ஜிஆர் விஜய் அவர்களை தொடர்ந்து ஜனநாயகன் அப்படின்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தம்போது அதுவும் ஒரு மாதிரி பிரமிக்க வச்சுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ஒரு கதை அதில் இருக்குதுன்னு சொல்ல வச்சுச்சு. செகண்ட் போஸ்டர் நான் ஆணையிட்டால், அதே எம்ஜிஆர் இது. ஸோ படம் வந்து பார்க்கும்போதே ஒரு அரசியல் படம் இருக்குது. இன்னொரு டாக் பொங்கலுக்கு போஸ்ட்போன் ஆகுது அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. ஒருவேளை இது அரசியல் படமா? ஏன்னா தலைவால நம்ம விஜய் சார் சந்தித்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு அரசியல் தலைவர் அவர் வீட்டில் போய் சாக்கடை கழிவு ஊற்றுனதாக இருக்கட்டும், அவரே மன்னிப்பு கடிதம், அது பல நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம். இப்போ அரசியலுக்கு வராரு, முழுமையாக இறங்கிட்டார், நிறையா பணிகள் போயிட்டுருக்கு. இங்கிட்டு ஜனநாயகன் ஒரு படம், அவருக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்க போகுது. ஏன் அந்த எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் கொண்டு வந்தது? அந்த அரசியல் அவருக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குல்ல, அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது, தான் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாற போகிறேன்னு. நேற்று லயோலா காலேஜ் வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 18%, அதாவது 3rd பிக்கஸ்ட் பார்ட்டியாக விஜய் சாருடைய பார்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வேலாம் வந்து ஒரு இதான் அனுமானங்கள் தான், எக்ஸாக்ட் நம்பராக சொல்ல முடியாது. ஏன்னா ஒப்பீனியன் போல்ஸ் பல டைம் தப்பாக போயிருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கிறதுன்னு அந்த போல் மூலமாக தெரியுது. அதுவும் நீங்கள் யார்கிட்ட போல் பண்ணுறீங்கன்னா, யூத்துக்கிட்ட பண்ணிங்கன்னா எல்லாரும் விஜய் சார் தான் சொல்லுவாங்க. எந்த அளவுனா யூத் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. அந்த எழுச்சி ஃபுல்லாக விஜய் சாரை வந்து ரசிக்கிறாங்க. அந்த ரசிக்கிறவங்க எல்லாமே ஓட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க விஜய் சாருக்கு. அப்போ அது ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கும்.
இது வந்து கன்வெர்ட் ஆகுமா ஓட்டுக்கு, இது வந்து கன்வெர்ட் ஆகி சீட்ஸ் வருமா, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அவர் வந்து ஒரு எழுச்சி நாயகனாக மாறி இருக்கார். அதுதான் ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காரு. எழுச்சி நாயகனா கண்டிப்பாக இந்த 1 இயரில் அவருக்குன்னு ஒரு ஒரு வேவ் வந்திருக்கு, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒரு எழுச்சியா அப்படின்றத நம்ம காலம் சொல்லும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்லனா, அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கல அரசியலில். இப்போ தான் இறங்க போகிறார். இப்போ இறங்கி அவர் எழுச்சியாக வந்துட்டார் வச்சுங்களேன், அந்த போராட்டமும் அந்த ஒரு அவருடைய எல்லாமே வீதி வீதின்னு சொல்கிறத விட நகரமாக போய் எல்லா ஊருக்கும் போயிட்டு தன்னை முன்னிறுத்திட்டார் வச்சுங்களேன், மக்கள் மத்தியில் விஜய் சார் வந்துட்டாரு, நம்ம முன்னாடி நிற்கிறாரு, ஓட்டு கேட்குறாரு அப்படின்ற ஒரு பெம்மை உருவாயிடுச்சுன்னா மக்கள் வந்து ஃபோர்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு சைடுனா, எடப்பாடி ஒரு சைடுனா, இவர் ஒரு சைடு இருப்பார். இப்போது விஜய் சார் வந்து 3rd பிக்கஸ்ட் ஃபோர்ஸாக வந்தது பார்த்தீங்கன்னா, மீதி பேருக்கு பல பேருக்கு ஷாக்கு. ஏன்னா யாரெல்லாம் நினச்சாங்களோ தான் 3rd பிக்கஸ்ட் ஃபோர்ஸு இல்லை நம்ம 2nd பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் நினைக்கலாம், அவங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா விஜய் சாருடைய தாக்கம் அப்படி இருக்குது. ஏன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி முன்னாடியே அவர் பேரில் அவ்வளோ அபிப்பிராயம் எல்லாம் மக்களுக்கு இருக்குது. ஸோ ஜனநாயகன் அதை தான் பிரதிபலிக்க போது. அரசியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கலாமே தவிர அரசியல் படம் இல்லை, ஒரு கமர்ஷியல் படம் தான். அதில் அரசியல் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அது வந்து தேவைப்படுற அளவுக்கு அரசியல் இருக்கும். ஆனால் அரசியலான படம் அது கிடையாது. ஏன்னா அதை அவர் பண்ணல. அரசியல் என்பது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி தான் கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அரசியலோட அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அரசியல் படம் இல்லை, கமர்ஷியலான ஒரு படம். அந்த படத்தை வந்து அந்த நேரத்தில் எப்போ கொண்டு வரணுன்றது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் சேட்டலைட்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்லேட் ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்லேட்டில் இந்த படம் எந்த தேதியில் வருது, இப்போ அக்டோபர் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கேப் இருக்கா இல்லையா, அதை பொறுத்து தான் அவங்க வந்து வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. இல்லைனா இவங்க எதிர்பார்க்குற பெரிய தொகையை அவங்க கொடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அக்டோபரில் வரீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு படம் அக்டோபரில் இருக்குது, அப்போ நான் உங்கள் படத்தை எப்படி வாங்க முடியும், நீங்கள் டிசம்பரில் வந்தீங்கன்னா இல்லை ஜனவரியில் வந்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறோம், அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா விஜய் சார் படத்தை யாருமே நோ சொல்ல முடியாது. விஜய் சார் படம் எல்லாருக்குமே ஓடிடி வேணும். இது பிரச்சனையே அமௌண்ட்டும் டேட்டும் தான். ஓகே சார், ஓவர்சீஸ் மட்டும் 75 crore ஹையஸ்ட் எவர் போயிருக்கு. தக் லைஃபும் பெருசாக போயிருக்கு, அது வேறு விஷயம். தக் லைஃபும் பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த படமும் பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் சொல்கிறது 75 crore மிகப்பெரிய அமௌண்ட்டு. மியூசிக்கு எல்லாமே பெரிய அமௌண்ட் தான். இந்த படம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பிஸ்னஸ் பண்ணோம் ஜனநாயகன். அதில் வந்து ஓடிடி நிறுவனங்களோட சேர்ந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ரிலீஸ் டேட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதுவரை நம்ம வந்து ரிலீஸ் டேட்டை வந்து நம்மளா ஒன்று சொல்ல வேணாம். அவங்க வெயிட் பண்ணுறதே வந்து ஓடிடி டீல் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரிலீஸ் டேட் சொல்லிடலாம். ஆனால் விஜய் சார் வந்து இதை ஜனவரிக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. அவர் பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிடறாரு. மார்ச்சோட அவரோட ஷூட்டிங் முடியுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது பிறகு ரிலீஸ் டேட் உங்கள் டெசிஷன், நீங்கள் எப்போனாலும் பண்ணுங்கள். ஏன்னா அவர் இந்த சினிமா நம்பி அரசியல் வரல. அதாவது ஜனவரியில் கொண்டு வந்தால் எனக்கு பெனிஃபிட் ஆகும் அந்த எண்ணத்தில் அவர் வரல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் இஷ்டம் தான், அக்டோபர் வந்தாலும் எனக்கு ஓகே, ஜனவரி வந்தாலும் ஓகே, அவ்வளோதான். அந்த படம் அவருக்கு வந்துன்னா தன் கடைசி படம் சிறப்பாக இருக்குன்னு ஆசைப்பட்டார். அந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்க வரையும் அவர் ஹாப்பி. அஜித் சார் விஜய் சாரை நான் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல அவமானங்கள், இருவருமே அந்த பல அவமானங்கள் பட்டிருக்காரு. ஒரே ஒரு வித்தியாசம், அவருக்கு அப்பா சினிமாவில் எதுவும் இல்லை. ஆனால் பல அவமானங்கள், பல தடயங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்த வழி என்ன, நம்மளோட நோக்கம் என்னன்றது ஒரே இதில் தான் வச்சுருக்காங்க. 2 பேருமே அவங்களோட நோக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே வந்து அவங்களோட விஜய் சாரும் வந்து அந்த தாடி எடுத்து நம்ம எப்படி படத்தில் இருக்க அப்படியே கேஷுவலாக நடந்து போவார். நேற்று ரீசெண்டாக நடந்து ஒரு ரிப்போர்ட்டர் விழுந்தோடனே கார்லேருந்து இறங்கி வந்து ஆள் ஓகே அப்படின்னு கேட்டது எல்லாமே பார்க்கும்போது அஜித் சாரையும் விஜய் அந்த ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்க 2 பேரையும் போட்டியாக பார்க்குறத விட்டுட்டு அவங்களோட மைண்ட் செட்டை கேப்சர் பண்ணணும்னு எவ்வளோ இது இருக்குல்ல சார். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். என்னை பொறுத்தவரையும் வந்து சுரேஷ் சந்திரா சார் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த மாதிரி வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் வெற்றி அடையும் போது அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு, அவர் அரசியலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேர் மத்தியில் ஒரு அன்பு இருக்குல்ல. நான் தான் சொன்னேன், ஒரு சினிமா என்பது போட்டி நிறைந்த உலகம். நம்ம போட்டி போடலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அவருடைய வெற்றி நம்மளுக்கு எந்த வகையிலும் எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து நம்பர் ஆஃப் கோட்டா கிடையாது. இப்போ அது ஒரு படம் தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லா படமும் ஜெயிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி விருது கொடுத்தா நாளைக்கு அவரும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பொறாமை இல்லாமல் போட்டி பண்ணலாம். போட்டி பண்ணி யார் முன்னாடிக்கு வராங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்றதெல்லாம் அது வந்து தப்பே கிடையாது. அதுதான் இண்டஸ்ட்ரி நல்லது. ஆனால் இவங்க 2 பேர் மத்தியில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் இஸ் கிரேட். அதை நான் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். இளைஞர்கள்லாம் அதை தான் பார்க்கணும். இன்றைக்கி டாக்ஸிக்காக இந்த படத்தை எப்படியாவது டவுன் பண்ணணும் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் எதுவும் பண்ணாமல் அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நம்மளும் வந்து படம் நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் விட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அதை வந்து நம்ம டாக்ஸிக்காக இந்த படத்தை புல் டவுன் பண்ணணும்னு சோஷியல் மீடியாவில் பகிர்றதும் இல்லை வந்து நெகட்டிவாக பேசுகிறதும் என்னை பொறுத்தவரையும் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா யாருமே, அதாவது அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, யாருமே இன்னொருத்தர் படத்தை வந்து நெகட்டிவாக பேசி அதை புல் டவுன் பண்ணதால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அவங்க அதை தாண்டி வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி தான் அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் நெகட்டிவாக பண்ணாலும் அவங்க ஜெயிச்சு தான் போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட நோக்கத்தில் அவங்க ஜெயிச்சு போயிட்டே இருக்கும்போது அதை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம தான் டாக்ஸிக்காக இருக்கோம், அவங்களாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். நம்ம ஏன்டா பின்தங்கி இருக்கோம்னா, நம்ம டாக்ஸிக்காக நெகட்டிவாக இருக்கிறது தான். நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியும். ஸோ என்னுடைய ஒரே இது என்னென்னா, அவங்க 2 பேரும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. நீங்கள் அதே மாதிரி வழி வகுத்துங்க. அவங்கள மாதிரியே எப்படி சொந்த காலில் இன்றைக்கி விஜய் சார் அவங்க அப்பா மூலமாக வந்திருந்தாலும் அது பிறகு அவர் சொந்த காலில் தான் நின்று ஜெயிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவரை பார்த்து கற்றுக்க வேண்டியது தன் டேலண்ட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு தனக்கான ஒரு நிஷ்ஷை நம்ம கண்டுபிடிக்கணும். தனக்கான நிஷ்ஷுன்னா என்னுடைய டேலண்ட் என்ன, அதை கண்டுபிடிச்சி அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடணும். அதுதான் நம்மளுக்கான வாழ்க்கையை கொடுக்கும். அதை வந்து இளைஞர்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அஜித் சார், விஜய் சார் அவங்க ஃபாலோ பண்ணி அப்படியே வந்தாலே போகிறோம், வாழ்க்கை நல்லாயிருக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.